வணக்கம் நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகிர்தல்ல கலந்து கொள்ள வந்திருக்கும் வரவேற்கிறேன். தியானம் என்பது ரொம்ப கடுமையான முயற்சிகள், பயிற்சிகள்ல செய்யக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையா தன் இயல்புல இருக்கிறது தான். தன் இயல்புல இருப்பது போதுமானது. எந்த செயல்களும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த முயற்சியும் செய்ய தேவையில்ல. எவ்வளவு கடுமையான வேலைகள்லாம் செய்றாங்கல்ல, அதெல்லாம் தேவையில்ல. மூச்சு இழுக்கிறது, கட்டுப்படுத்துறது அந்த இதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்க உங்க இயல்புல இருந்தாவே போதும். முழுமையா உங்களுடைய மையத்திலிருந்து செயல்படுறது தான் தியானம். ஆனா இது எப்ப இவ்வளவு சிக்கலாயிருச்சுன்னா, இத பற்றி நமக்கு தவறான புரிதல்கள் நெறைய உருவாக்கியிருக்காங்க. இது என்னமோ எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிக் குடுத்து, அதன் மூலமா தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. இப்ப நம்ம இத பற்றி நமக்கு ஏன் இப்ப கடினமா இருக்கு அப்படின்னா, நம்ம நெறைய முயற்சி செய்றோம். முயற்சிகள விட்டுட்டு தளர்வா நம்ம மையத்திலிருந்து நம்மளுடைய இயல்பான குணங்கள உணர்ந்து, அதுல லயிச்சிருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அதுவே போதும். அது அற்புதமான ஒரு நிலைக்கு நம்மள கொண்டு போகும். நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் மூல ஆற்றல, இறை ஆற்றல நம்ம உணர்ந்து, அதற்கு பணிவாகவும், நன்றி உணர்வோடையும் உண்மையா வாழ்ந்தாவே, அதுதான் சிறப்பான தியானம். இப்ப நம்ம நீண்ட தூரம் அத விட்டு நம்மள விலக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய உணர்வுகள தவறுன்னே இந்த சொசைட்டி சொல்லியிருக்கு. நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே தவறு. ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல தான் நீங்க வாழணும். குறிப்பிட்ட மாரி தான் சிந்திக்கணும். குறிப்பிட்ட வகையில தான் இருக்கணும். பணம் தேடணும், சொத்து சேர்க்கணும், வாரிசுகளுக்கு குடுத்துட்டு போகணும். அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. நீங்க உங்கள அனுபவிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலோட தெரிஞ்சுக்குங்க. நமக்குள்ள இருக்க ஆற்றல் நம்ம எல்லாரையும் வழி நடத்தும். நம்ம குழந்தைகளையும், வாரிசுகளையும் இறைவன் பார்த்துக்குவான். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம அவங்களோட இருக்கும்போது மகிழ்ச்சியா அவங்களோட வாழ்றதுதான். அவங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போறது அந்த சொத்துக்கள பத்தி என்ன தெரியும்? இந்த பூமிய பல 1000 முறை அழிக்கக்கூடிய வெடிகுண்டுகள தயார் பண்ணி வச்சுக்கிட்டு, சமாதான புறாக்கள் நம்ம தன்னை சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த சமூகம். அதுல இவங்களுக்கு பரிசுகள் வேற. வெடிகுண்டு கண்டுபிடிச்சவங்க ஒரு பரிசு குடுக்குறான். அத பயன்படுத்துறவனும், அத வாங்கிக்கிற போற போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேடிக்கையான மனிதர்களா இருக்காங்க. ஒரு மகிழ்ச்சியா, அமைதியா, நிம்மதியா வாழ்வதற்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாரி இருக்காங்க. ஆனா உண்மையில எல்லாருக்கும் தேவையானது ஒரு கூட்டு வாழ்க்கை தான். ஆனா அந்த கூட்டு வாழ்க்கையை பெறுவதற்கான முயற்சிகள் இருக்கு பாருங்க. அந்த முயற்சிகள் எல்லாம் இவங்க பயன்படுத்துற விதிகள் பூராமே தவறா இருக்கு. புத்தர் அருமையான அன்ப பத்தி தான் பேசினாரு. ஆனா புத்தர் வழியில வந்தவங்க எப்படி இருக்காங்க? அதே மாரி ஒவ்வொரு மதமும், ஒவ்வொரு வழிகளும் அத உருவாக்குனவங்க இயல்பான மனிதர்கள். அன்பா இருந்தவங்க. எல்லார்ட்டயும் பொறுமையாவும், மகிழ்ச்சியாவும் வாழ்ந்தவங்க. தன்னுடைய வாழ்க்கையில தன்னை உணர்ந்து இன்பம் பெற்றவர்கள். ஆனா அத விட்டுட்டு, அவர் காட்டுன வழியில போறோம்ன்னு சொல்லிட்டு, இவனுங்க பண்ற அநியாயம், இவங்க தன்னை இழந்து ஏதோ வழியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காகவே தன் உயிரையும், தன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய மகிழ்ச்சியும், நிம்மதியும் இழந்துகிட்டு இருக்காங்க. அது தேவையில்ல. நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் ஆற்றலை கவனிப்போம். நம்மளுடைய இயல்பான குணநலன்கள பயன்படுத்துவோம். அதுக்கு மரியாதை குடுப்போம். பணிவாவும், நன்றி உணர்வோடையும், உண்மையாவும் நம்மள சுத்தி இருக்கிற பிற உயிர்கள்ட்ட நடந்துக்குருவோம். எல்லாமே இனிமையா இருக்கும். நன்றி நண்பர்களே! நாளை சந்திப்போம். தளர்வா மனத வச்சுக்கங்க. கொடுக்கிற வாங்குற தன்மையில இருக்கட்டும். இயல்பா அமர்ந்து மென்மையா கண்கள மூடிக்கங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த மாற்றத்த இரையாற்றல கவனிங்க. துவங்குவோம்.
நன்றி நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகிர்தல்ல கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் நன்றி.